முன்னொரு காலத்தில் சீனாவை பெயின் யங்க்லோ என்ற மன்னன் கிபி 1360 1424 வரை ஆண்டதாக வரலாற்று குறிப்பு சொல்கிறது. அந்த மன்னன் சீனாவை ஏகபோகமாக ஆண்டான். எதேச்சதிகார மனப்பான்மை கொண்டவன். அவனுடைய நடவடிக்கையை பிடிக்காத ஒரு துறவி அவரை துரோகி என்று பிரச்சாரம் செய்தார். இது மன்னனுக்கு தெரிய வந்தவுடன், யார் அந்த பிரச்சாரம் செய்பவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் துறவியை அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். துறவியாரே, நீங்கள் இது போன்ற பிரச்சாரம் செய்யலாமா? ஒரு சாதாரண மனிதன் செய்திருந்தால் இந்நேரம் கொன்று இருப்பேன். நீங்கள் ஒரு துறவியாக இருப்பதனால் உங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி போங்கள் என்றான். மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன செய்வாய் என்று துறவி வேண்டுமென்றே கேட்டார். சிரச்சேதம் செய்து விடுவேன் என்றார். சிரச்சேதம் என்றால் என்ன என்று துறவி கேட்டார். கழுத்தை மட்டும் வெட்டி உயிர் சேதம் செய்வதுதான் சிரச்சேதம் என்றான். பரவாயில்லை, எனக்கு அந்த தண்டனையை கொடுங்கள் என்றார். உடனே மன்னன் கோபமாகி அந்த துறவியின் தலையை வெட்டினான். துறவி கீழே விழுந்தார். அவர் இரத்தம் அந்த மண்ணிலே படிந்தது. அது துரோகி என்று அந்த இரத்தம் வடிவமாய் காமித்தது. நன்றி.